பூச்சூடவா co-presented by Fantastic Jayachandranil ஆடி சேல் மற்றும் Hudson Curd. என்ன பாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற பொண்டாட்டி திடீர்னு ஒரு நாள் அவளே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா உனக்கு எப்படி இருக்கும்? பாஸ் உஸ்கா பார்சல்ல 4 மட்டன் பீஸ் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் பாஸ். 100 ரூபா அக்கவுண்ட்ல இருக்கான்னு ஏடிஎம் ஸ்வைப் பண்ணா 10 லட்சம் ரூபா அக்கவுண்ட்ல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் பாஸ். இதான் ரன்பீர், இதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. திடீர்னு அப்படியே தத்துவ மலையா பொழியற பாரு. இதுதான் தத்துவமா? ஆஹா, மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்றாரா, அலர்ட்டாரா ரன்பீர் சார். நீங்க ரொம்ப நல்லவர் சார், ரொம்ப ரொம்ப நல்லவர். அது இனிமே ஆபீஸ் பக்கமே வராதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அதுனா யார் பாஸ்? அது பேரை சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்ல, நீயே fill in the blanks பண்ணிக்கோ. யாரு? ஓ, சக்தி மேடமா பாஸ்? அதே அதே. இந்த அடிப்பட்ட காயத்துல டிஞ்சரை ஊத்துன மாதிரி, காதுல அப்படியே சூட காய்ச்சி ஈயத்தை ஊத்துன மாதிரி. பாஸ் பாயாசத்துல உப்பு போட்டா மாதிரி, பெட்ரோல் காருக்கு மண்ணெண்ணெய் ஊத்துன மாதிரி, அப்படிதானே பாஸ்? கரெக்டா சொன்னேன். அது ஆபீஸ்ல இருக்கும் போதெல்லாம் இதே ஃபீலிங் தான் எனக்கு இருக்கும். ஒரு வழியா ஒளிஞ்சது, இனிமே வரவே வராது. நோ பெயின், நோ டார்ச்சர், ஃபுல் பீஸ் ஆஃப் மைண்ட். ஹாய் பாஸ். ஐயோ, பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பாஸோட தலை பீஸ் பீஸ் ஆயிடும் போல இருக்கே. ஓ, நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? என்ன ரன்பீர் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல மேடம், பாஸ் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு 100 ஆயுஸ் மேடம். 100 வயசு இருந்து நான் என்ன பண்ண போறேன்? ஒரு 98, 99 அது போதும் எனக்கு. என்ன சொல்றீங்க பாஸ், கரெக்ட் தானே? என்ன பாஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க? வரமாட்டேன்னு நினைச்சிருப்பீங்க, அதானே ஷாக்கு? பாஸ், உங்க ஒருத்தரை மேனேஜ் பண்ணிட்டா போதும், இந்த உலகத்துல யார வேணாலும் மேனேஜ் பண்ணிடலாம். எங்க அப்பா அம்மா கூட ஆஃப் பண்ணிட்டேன் பாஸ். டைம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். கரெக்டா சொன்னீங்க பாஸ். ஆனா ஜெயிக்கிறதுக்காக வேலை செய்யக்கூடாது. வேலையை ஒழுங்கா செஞ்சாலே வெற்றி தானா தேடி வரும். பாஸ், நான் சொன்னது சத்தியம். போன் கூட ரிங் ஆகுது பாருங்க. ஆமா பாஸ். அதே நம்பர். இவ இங்க இருக்கும்போது கால் வருது, அப்ப இவ இல்லையா? அட முச்சுக்கு முச்சுக்கு ராவலாம் பெச்சுக்கு ராசாவே. நம்ம கேர்ள்ஸ் சிச்சுவேஷனுக்கு கரெக்டான சாங் தான் போட்டிருக்காங்க. பாஸ், உங்களுக்கு பர்சனல் கால்னு நினைக்கிறேன். நான் என் கேபினுக்கு போறேன். பை. என்ன பாஸ், திடீர்னு ரொமான்ஸ்லாம் இறங்கிட்டீங்க?
டேய் ரன்பீர் சாரி டென்ஷன்ல கத்திட்டேன். கொஞ்சம் இப்படி வாங்க வாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன் வாங்க. வா, ஒரு முக்கியமான விஷயம். நீ 2 வீலர் லோன் கேட்டிருந்தல்ல? ஆமா பாஸ், நீங்க தான் தரமாட்டேன்றீங்களா பாஸ்? அதெல்லாம் விடு, உனக்கு காரையே கிஃப்டா தர்றேன். பாஸ் நீங்க தெய்வம் பாஸ், தெய்வம். உனக்கு பிஎல்ல இருந்து டபுள் ப்ரமோஷன் தந்து ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங் தரேன். டபுள் இன்சென்டிவ் தரேன். ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். பாஸ் சொல்லுங்க பாஸ், என் தோலையே செருப்பா தச்சு போடுறேன். யோ, அத நீயே போட்டுக்கயா. இங்க பாரு, நம்ம ஆபீஸ்ல சில பொண்ணுங்க அடிக்கடி போன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்றாங்க. அது யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். இன்னையில இருந்து இது மட்டும்தான் உன் வேலை. ஓகே பாஸ். இத மட்டும் நீ கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், உனக்கு 6 மாசம் சம்பளம் கட்டு. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. பிடிக்காம போனாதானே காரு, இன்சென்டிவ், ப்ரமோஷன். மாட்டுவீங்கடை. இந்த சிவா கிட்டேவா? அம்மா இந்தாங்கம்மா காஃபி. தாரிணி, நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா. சரிங்க. காஃபி சாப்பிடுங்க. என்ன சம்பந்தி, வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? இல்ல, அண்ணன் வந்துட்டுமே. அவர் வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. சாரிம்மா, ஒரு பெரிய சைட்டை காட்டிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல அண்ணன், உட்காருமா. சொல்லுமா, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயமா தானே வந்திருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்து ஐஸ்வர்யாக்கும் சுந்தருக்கும் நிச்சயம் பண்ணா நல்லா இருக்கும். என்னது நிச்சயம் பண்ணணுமா? கல்யாணம்னா உங்களுக்கு என்ன விளையாட்ட போச்சா? உங்க பையன் என்னடானா அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். நீங்க இன்னைக்கு வந்து நிச்சயம் பண்ண நாள் குறிக்க சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சுஜாதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இத பாருமா, உன் பொண்ணு என் வீட்டு மருமகள் ஆயிட்டா. அதே மாதிரி என் பொண்ணு உன் வீட்டு மருமகளா அனுப்பலான்னு தான் நினைச்சோம். என் பொண்ணு கூட சுந்தர விரும்பினா. ஆனா உங்க பையன் வேற ஒரு பொண்ணை விரும்பி சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டான். சரி, அதையும் மீறி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா சுந்தரே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணி வச்சா அது நல்லா இருக்காதுமா. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி ஆகணும். சமந்தி, எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும்னா இது என்ன பொம்மை கல்யாணமா? என் பொண்ணோட வாழ்க்கை. அண்ணி, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா எல்லாமே சரியாயிடும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏமா, கல்யாணம் நடத்திடலாம்னு சொல்றீங்களா? எப்படி நடக்கும்? முதல்ல உங்க புள்ள அதுக்கு ஒத்துக்கணும்ல. சரி, நீ சொல்ற மாதிரியே சுந்தர கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு போறோம்னு வச்சுக்கோ. அங்க வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அத நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன் பொண்ணு வாழ்க்கைய வச்சு உங்க பையன் வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்க பொண்ணு வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எங்க பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இல்ல, அதே மாதிரி எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா? என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்க பொண்ணு சந்தோஷமா தான் பாத்துக்குவேன். நீங்க பாத்துப்பீங்க, ஆனா உங்க பையன் பாத்துப்பானா? உங்க பையன் நல்லபடியா பாத்துக்குவான்னு உங்களால சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியுமா? சுந்தர் மாமாவை கல்யாணம் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நம்புறேம்மா. ஏ ஐஸ்வர்யா, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சாடி? அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா. சுந்தர் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நான் சந்தோஷமா வாழ்வேன். வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பா, என்ன
எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கப்பா. அவர் வாயாலேயே என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல வைக்கிறேன். ஏய், நீ என்ன கனவு காண்றியா? இது உன் வாழ்க்கடி. நல்ல மாப்பிளைய பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. அப்பா, எனக்கு ஒரே ஒரு மாசம் டைம் கொடுங்க. நான் சுந்தர் மாமா மனசை மாத்தி காட்டுறேன்ப்பா. சரிம்மா, உன் இஷ்டம். அவ குப்பையில போட்டது மோதிரத்தை இல்ல, உங்களை. சுந்தர் எப்படி மீனாட்சி மனச சென்டிமெண்டா பேசி லாக் பண்றானோ அதே மாதிரி நீங்களும் சென்டிமெண்டா பேசி அவ மனசுல இடம் பிடிங்க. யோசிங்க, நல்ல ஐடியா வரும். வாங்க. வணக்கம். வாமா. வாங்க மாப்ள. வணக்கம் அங்கிள். வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. சம்பந்தி, என் மருமக எங்க இருக்கா? உள்ளதா இருக்கா. வாங்களே போலாம். இந்த கொடுங்க. இது எடுத்து போய் கொடு. வாங்க. உட்காருங்க. அப்புறம் சம்பந்தி, கௌதம் வீட்ல இருந்து வரதா சொல்லிருக்காங்க. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். மீனாட்சி. ஐயோ, அவங்க வந்துட்டாங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். மீனாட்சி வாங்க. உட்காரு உட்காரு உட்காரு. இந்த எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். என்னம்மா மெலிஞ்ச மாதிரி இருக்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மீனாட்சி. அத்தை கூட மாமா கௌதம் எல்லாம் வந்திருக்காங்க. போய் காஃபி போட்டு கொண்டு வரியா? சரிம்மா. அது ரொம்ப பெரிய மண்டபம். உங்க சைடுல எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 200-300 பேர் வருவாங்க. தாராளமா வரட்டும் சம்பந்தி. என்னம்மா, போய் உன் மருமகளை பாத்துட்டு வந்துட்டியா? ஏன் மருமகளை நான் பார்த்தா உங்களுக்கு என்ன? பாத்தியாடா? நாளைக்கு உங்களுக்கு லீவு கிடைக்குமா? அதுக்கு என்ன, எடுத்துட்டா போச்சு. அப்புறம் நாங்க வந்த விஷயம் என்னன்னா, எங்க வீட்டு வழக்கப்படி குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும். நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். நீங்க எல்லாரும் கண்டிப்பா அதுக்கு வரணும். எடுத்துக்கோங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நாளைக்கு காலைல 6 மணிக்கு நீங்க ரெடியா இருங்க. நான் கார் அமிச்சு கூப்பிட்டுக்கிறேன். எங்க குலதெய்வம் கோவில்ல உங்க 2 பேரையும் உட்கார வச்சு பூஜை பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பொண்ணையும் பையனையும் பக்கத்து பக்கத்துல உட்கார வச்சு பூஜை பண்றது? இது அவங்க பக்கத்து வழக்கமா இருக்கும் இல்லன்னு? ஆமாமா. எங்க கொளத்தூர் மாமா வீட்டு பக்கம் கூட இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுவாங்க. நான் சின்ன வயசுல அவங்க ஊருக்கு போகும்போது பாத்திருக்கேன். ஆமாமா, எங்க பக்கத்துல இந்த பூஜைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த பூஜை பண்ணாம கல்யாணத்தையே நடத்த மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் ரொம்ப விமர்சையா கல்யாணம் மாதிரி பண்ணுவோம். எங்களுக்கு இது ரொம்ப சென்டிமெண்டான பூஜை. நாளைக்கு நீங்க வரும்போது உங்களுக்கே புரியும். அதுக்கு என்ன சம்பந்தி, நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். என்னம்மா? ஆமாங்க. பூஜையை நல்லபடியா பண்ணிடுவோம். பூஜைக்கு வரும்போது நாங்க ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? நீங்க வந்தா மட்டும் போதும். மத்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணி முடிச்சிட்டேன். கோதாவரி, காலையிலேயே புறப்படணுங்கிறாரு. பிள்ளைங்க எல்லாரும் சீக்கிரம் எழுந்து ரெடி ஆக சொல்லுங்க. கண்டிப்பா. வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி, வாங்க கௌதம் மாமா. என்னம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரியா? அங்கிள், நான் காலேஜ் படிக்கிறேன். என்ன துர்கா நினைச்சிட்டீங்களா? அப்பா, ஒரு நிமிஷம். ஏம்மா, நீ காலேஜுக்கு போகும்போது எங்க வீட்டை தாண்டி தானே போற? அப்படியே எங்க வீட்டுக்கு வரலாம்ல? வரேன் ஆண்டி, கண்டிப்பா வரேன். ஹலோ, என்னங்க இது? கோவில் பூஜை அதுன்னு பயமுறுத்துறாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நானும் இதை அவாய்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா எங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
அவங்க விருப்பத்துக்கு செஞ்சுட்டு போட்டு விடுங்க. நீங்க அதை ஒன்றும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. நீங்க எப்பவும் நார்மலா கோயிலுக்கு போவீங்களா, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. என்ன அங்க கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க, அவ்வளவுதான். அதல்ல. பாத்தீங்களா, உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா நான் தான் சொல்றேன்ல, நீங்க இதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் சுந்தருக்கும் நடக்க போற கல்யாணத்துக்காக நடக்கிற ஒரு பூஜை நினைச்சுக்கங்க. என்ன அமைதியாட்டீங்க? இல்ல, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது? சரி, நான் போனை வச்சிடுறேன். ஆ. நீங்க போன்ல பாட்டு பாடும்போது பாஸோட மூஞ்சிய பாத்துக்கணும். செம்ம காமெடியா இருந்துச்சு. அது ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாம்ல மேடம். இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. என்ன ரன்வீர் சார், பேச்சு தோரணை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. பணம் வந்தா திமிரு வரும்னு சொல்லுவாங்க, அது பொய். பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே திமிரு வந்துரும், அதுதான் மெய்யி. உங்களுக்கு என்ன அவ்வளவு பணமா வரப்போகுது? என் வாயில இருந்து உண்மையை வர வைக்க பாக்குறீங்களா? ஆனா நான் சொல்ல மாட்டேனே. நல்லா சிரிச்சுக்குங்க. வேலை போக போறது தெரியாம சிரிச்சிட்டு இருக்கீங்க. நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. சும்மா அள்ளி விடாதீங்க ரன்வீர் சார். நான் போய் சொல்றேனா? நல்லா பாத்துக்குங்க, ஒரு தடவை தான் காட்டுவேன். நல்லா பாருங்க. பாத்தீங்கல்ல, பொய்யாம பொய். அவசரப்படாதீங்க ரன்வீர் சார். ரன்வீர் சார் ப்ளீஸ் பாஸ் கிட்ட போட்டு காமிச்சிராதீங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், வேணாம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகணும். சார் நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். நீ கஷ்டப்படுற ஃபேமிலியா? சாரி, இந்த விஷயத்துல என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஓஹோ, கதை வேற ரூட்ல போதா? எங்களை மாட்டி விட்டா ஏதோ மீட்டர் கொடுப்பேன்னு சொல்லிருப்பான் போல இருக்கு. இரு, இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். சார், இத பாஸ் கிட்ட காமிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா. பிரியாணி சாப்பிடணும்னா ஆட்டை அறுத்து தான் ஆகணும். யானை நடக்கும் போது 4 எறும்பு சாகத்தான் செய்யும். சார் நீங்க தான் சார் எங்களை காப்பாத்தணும். ஓகே மேடம். வெல், நான் பணக்காரன் ஆகணுன்றதுக்காக தான் உங்க அப்பா அம்மாலாம் உங்களை பெத்து போட்டுருக்காங்க. ஐயோ, கண்ணு வலிக்குதே. என்னமாச்சு? நீதான் என் கண்ணுல குத்திட்ட. என்ன ரன்வீர் சார், பாவம் அந்த பொண்ணோட கண்ணை குத்திட்டீங்களே. ரொம்ப வலிக்குதாமா? இரு, டாக்டர் கிட்ட போலாம். நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சார், என்ன சார் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கண்ணுல ஊதி விடுங்க சார். என்னங்க ஊதி விட சொல்றாங்க? ஊதி விடுங்க சார். ஊதுறேன். மாட்டின சார், நல்லா ஊதி விடுங்க சார். இருமா, நல்லா ஊதுறேன். என்ன சார் இப்படி அநியாயம் அட பண்றீங்க? இருமா, தூசி இன்னும் போல. போது. ஏங்க, தூசி இன்னும் போல. அட போதும். எல்லாம் அக்கா தங்கச்சியோட பறக்கல. உன்ன மாதிரி ஆம்பளைங்களால தான் பொண்ணுங்க வேலைக்கு வரதுக்கே பயப்படுறோம். ஓகே போதும். என்னமா நடக்குதுங்க? நீ எவ்வளவு பெரிய உத்தமன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வேணாமா? அதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இது ஒரே ஒரு வாட்டி தான் ப்ளே பண்ணுவோம், பாருங்க. என்னம்மா, என்ன மாதிரியே ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே குத்துனா நீ தான் முத்தம் கொடுக்கற, நல்லா பாரு. நானா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்துறீங்க. நான் என்ன பண்ணோம்? வீடியோக்கு வீடியோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போமா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ எடுத்த வீடியோவை பாஸ் கிட்ட காட்டினா எங்க வேலை மட்டும் தான் போகும். நாங்க நினைச்சா இது சோஷியல் மீடியால போட்டா ஊரே திட்டும். இந்த
நாடே திட்டும், உலகமே திட்டும். உன் குடும்பமே உனக்கு ஆரி துப்பும். பரவாயில்லையா? வேணாம் மேடம், நான் இப்பவே அழிச்சிடுறேன். அது நீங்களும் அழிச்சிடணும். அப்பாடா, ஹெட்டுக்கு வந்தது ஹெல்மெட்டோட போயிடுச்சு. பிஏ சார், ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இன்னொரு மொபைல்ல ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். காட்ரி ரன்பீஸ் இருக்கு, அதுவும் ஒரு தடவை தான் காட்டுவோம். இங்க பாருங்க, இதுல இருக்கிறது நானா? மூதேவி, அதுவும் நீதான். ஐயோ, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப ஏமாத்துறீங்க. நீ கால முழுக்க எங்க அடிமைதான். நான் உங்கள் அடிமை. நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நீ ஒண்ணும் செய்ய வேணாம், அது தானாவே நடக்கும். இங்க என்ன பொண்ணுங்க சத்தமா இருக்கு? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானா? ரன்பீர், அங்க என்ன சத்தம்? குட் மார்னிங் சார். கண்டுபிடிச்சியா? இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நீ கட்டப்பதான். வந்து எல்லாருக்கும் சாசித்து. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம்.